என்னென்னா அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருக்கு, ஏஐ அண்ட் ஹியூமன் காம்ப்ளெக்ஸ். ரெண்டுக்குள்ளேயுமே காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஹியூமன் சைடு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஏஐ சைடும் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பட் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றதுல ஒரு எவ்வளவு காசியஸாக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ரஸ் பண்ண ஒரு ஃபிலிம் தான் நான் பார்க்குறேன். என்னென்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே ஏஐன்னு ஒன்று வந்தோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது டேஞ்சர், அது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற ஒரு இது வரும்போது ஆக்சுவலாக ஏஐ டேஞ்சர் இல்லை. ஏஐக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஏஐக்குள்ளே பிரச்சனை இருக்குது, ஏஐக்குள்ளே டெவலப் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏஐ யார் ஹேண்டில் பண்ணுறா, யார் லேபிள் பண்ணுறா, என்னவோ அதை பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அதோட காம்ப்ளெக்ஸும் டேஞ்சரஸும் இன்னும் அதிகமாகுது அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருந்தேன். அதே தான் அவங்க பொண்ணுக்கும் அவங்களுக்கும் நடந்துகிட்டே இருக்குது. அவங்க பொண்ணுக்கும் அவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதை கடைசியில் தான் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கடைசியில் எப்போ புரியுதுன்னா, அந்த 3rd சாப்டரில் இவங்க டைப் பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல் ட்ரைபல் உமன் டைப் பண்ணும்போது எந்த ரிசல்ட்டையுமே நம்ம இல்லைன்றப்போ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, என்னோட ஐடென்டிட்டி எங்கே அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது தான் அப்போ தான் அவங்களுக்கு புரியுது அவங்க பொண்ணும் அதை தான் தேடிட்டு இருந்திருக்கா. இந்த ட்ரைபல் வில்லேஜில் நான் இருக்கேன், எங்கள் அப்பா சிட்டியில் இருக்கார், இது என்னோட ஐடென்டிட்டி இல்லை, நான் ஐடென்டிட்டிக்காக நான் தேடிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு அது வரையும் என்னவோ தோண்டிகிட்டு இருந்திருக்குன்னா அவங்க அப்பாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் இவங்க அப்பா வந்து இதை ஃபீட் பண்ணுறாரு, அதனால் இப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஐடென்டிட்டி ஒரு கொஸ்டின் வரும்போது தான் அவங்க பொண்ணோட ஐடென்டிட்டி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சாரி கேட்குறாங்க. ஸோ அப்புறம் ஏஐ அவங்க அந்த இப்போ இவங்க கூட சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஏஐயோட நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோன்னா, ஏஐக்குள்ளே ஹியூமனோட நேச்சரை செட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அந்த அதர் ஹேண்ட் என்ன ஆகுதுன்னா, we are all become மிஷின்ஸ். நமக்கு அந்த உயிரோட வேல்யூ தெரியறதில்ல, நேச்சரோட நம்ம பியூட்டி தெரியறதில்ல, எதை நம்ம ஒரு பெஸ்ட்டுன்னு நம்ம எதை நம்ம வைக்கணும், எது வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த நாலேஜ் அங்கே இண்டிஜினியஸ் பீப்புள்கிட்ட இருக்குது. பட் சிம்பிளாக அவங்க அதை பெஸ்ட்டுன்னு வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த சீனே ரொம்ப ஹாரிஃபைங்காக இருந்தது. என்னென்னா, அதை பெஸ்ட்டுன்னு அதை பேஸ் பண்ணிட்டா தே ஹேவ் அ மிஷின், அதை வந்துட்டு அதை எலிமினேட் பண்ணுறதுக்கான மிஷின் இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து ஏஐனால தான் எல்லாமே நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ ஒரு ராங்கான டேட்டா என்னவா ஆகும்னா, ஒரு பெஸ்ட்டுக்கு இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு ஒரு ஹியூமனுக்கு நடக்கலாம். we can label anyone with anything we want. நம்ம டெரரிஸ்ட்டாக ஒருத்தனை நம்ம வந்து ஈஸியாக போர்ட்ரே பண்ண முடியும். இவன் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி நம்ம லேபிள் பண்ணுறது வழியாக அவங்களை எக்ஸ்க்ளூடும் பண்ணிட முடியும் ஒரு இடத்துலேருந்து. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸை வந்துட்டு ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருந்தது. அப்போது ஒரு ஏஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு சைல்டு மாதிரி தான். ஒரு சைல்டு அதோட காம்ப்ளெக்ஸோடையே தான் வளர்ந்துட்டே வரும். ஸோ நம்ம அதுக்கு என்ன நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்றத பொறுத்து அந்த சைல்டு வளர்கிற அந்த ஸ்டேஜில் தான் இப்போ ஏஐ இருக்குது அப்படின்றது ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. நிறைய சீன்ஸ் வந்து அதில் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு அந்த அவங்க ஏஐ ட்ரெயின் பண்ணும்போது இவங்க குழந்தை நடக்க ட்ரை பண்ணுறதும் அதுவும் ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி. அப்புறம் அந்த பெஸ்ட்டை வந்து இவங்க இது பண்ணுற போது அவங்க லேபிள் பண்ணுறப்போ அது இருந்தது. அந்த பாக்குபைன் வந்து ரொம்ப மெட்டஃபரிக்கலாக இருந்தாலும் அது ரொம்ப சூப்பரான டீட்டெயில். அது என்னென்னா, அது ஒருவேளை அவங்க அம்மாவோட பாக்குபைனாக அவங்க வளர்த்ததாக கூட இருந்திருக்கலாம். அது மெட்டஃபரிக்கலாக ஃபிலாசபிக்கலாக வச்சுருந்தா கூட, அப்படி இல்லைன்னா கூட அந்த இண்டிஜினியஸ் பீப்புளோட ரூட் எவ்வளோ முக்கியம், அந்த அவங்களை சுற்றி இருக்க அந்த சரௌண்டிங் அவங்க எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து இத்தனைக்கும் அந்த பொண்ணு அந்த ட்ரைபல் அவங்க அம்மா எல்லாருமே அந்த நேட்டிவோட பிலாங் ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு தெரியும் அந்த சரௌண்டிங்கை விட்டு வெளியே வரதுக்கு, ஃபாரஸ்ட்டை விட்டு. அந்த கூட வந்த பொண்ணுக்கு தெரியும் அதை விட்டு வெளியே வரதுக்கு. இந்த பொண்ணு மொபைலில் மேப் போட்டுட்டு தேடிட்டு இருக்கா. ஸோ எவ்வளவு அவங்களுக்குள்ள எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்குது அம்மா பொண்ணுக்கு, அப்போ 2 பேருக்கும் இருக்க அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து புரிஞ்சுருக்கு. கடைசியில் நம்ம என்ன சொல்ல வருது அப்படின்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறேன்னா, 2 பக்கமும் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஏக்கும் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஹியூமனுக்கும் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. 2 பேரும் ஒரு இடத்துல நம்ம ஒன்றா ஒரு ஹார்மோனியாக நம்ம ஃபீல் ஆகி கரெக்டான டேட்டாவோட லேபிள் பண்ண முடிஞ்சாதான் கடைசியில் அந்த அம்மா பொண்ணு சாரி சொல்கிற இடம் வருதுல்ல, அந்த இடம் மிஷினுக்கும் ஹியூமனுக்கும் வரும் அப்படின்றது ஒரு அடிஷ்னலாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இந்த படத்தில் நம்ம எல்லாருக்குமே ஏஐன் டேஞ்சர்னு நம்ம தோணிக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கனால இது நம்ம ஏஐ எவ்வளோ முக்கியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் இப்போ சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா, ஒரு 6 years பேக்கு இதில் டேட்டா லேபிளர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இதே மாதிரி யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டென்ட் மாடரேட்டர்னு சொல்லி வரும். நம்ம இன்ஸ்டாவில் யூஸ் பண்ணுற ரீல்ஸ் அண்ட் யூடியூப்பில் யூஸ் பண்ணுற ரீல்ஸ் எல்லாம் நம்ம அஃபென்சிவாக ஃபைன் பண்ணோம்னா நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணுறோம்ல, ரிப்போர்ட் பண்ணோன்னா அதில் ஒரு சப்போர்ட் டீமிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வருதில்ல. தே ஆர் ஒர்க்கிங் அதுதான் அவங்க கண்டென்ட் மாடரேட்டர் பண்ணுறவங்க அதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க.
ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் மாடரேட்டர் நம்ம பார்க்குற இப்போ ரீல்ஸில் பார்க்குற நம்ம அஃபென்சிவாக பார்க்குற எல்லாருமே பலகட்ட லேயர்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறதே இவ்வளோ அஃபென்சிவாக இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் மாடரேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவங்களோட டார்கெட் வந்து 350 வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கணும். அது என்னென்ன அவங்க வீடியோ பார்க்குறாங்க, என்னென்ன சம்மந்தமான இது இருக்குது அப்படின்னா, செக்ஸுவல் வயலன்ஸ், கிராஃபிக்கல் வயலன்ஸ், அண்ட் தென் அனிமல் அபியூஸ், ஹியூமன் அபியூஸ், இதெல்லாம். இதை ரீசெண்டாக ஒரு 6 years முன்னாடி இது யார் பண்ணாங்கன்னா, ஃபேஸ்புக்லேருந்து இந்த ப்ராஜெக்டை மெட்டான்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை வேறு பெரிய ஐடி கம்பெனிக்கு இதை கொடுத்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ஐடி கம்பெனியில் இதை பெரிய இஷ்யூவாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா, அதில் ஒர்க் பண்ண எல்லாருமே 6 years பேக் அப்புறம் ஒரு பெரிய ஒரு கேஸ் போடுறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதனால நாங்கள் போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர்னால பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணாங்க. அதில் ஒரு 3 பேர் அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன மாதிரி வீடியோ அவங்க பார்க்குறாங்கன்றத அவங்க சொன்னது தான், நம்ம எதுவும் பார்க்கல, சொன்னதே நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, ஒரு சின்ன ஒரு பப்பியை ஹேங் பண்ணுறாங்க ரோப்பில், ஒன் வீடியோ. செகண்டு, ஒரு பெரிய பிட் ஆஃப் ஃபயர் எரிஞ்சிட்ருக்கு, அதில் ஒரு பிக்கை தூக்கி போடுறாங்க, செகண்ட் வீடியோ. தேர்ட் வீடியோ, இங்கே சைபீரியா அந்த சைடு எங்கேயோ நடக்குது, ஒரு குழந்தைய அவங்க அம்மா சோக் டு டெத். இந்த மாதிரி இவங்க இந்த கண்டென்ட் மாடரேட்டர்ஸ் ஒரு நாளைக்கு 8 hours இந்த வீடியோவை பார்க்கணும். ஸோ தட் வி ஆர் நம்ம அதெல்லாம் பார்க்காம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஸோ ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்குற ரீல்ஸும் யூடியூப்பில் நம்ம பார்க்குற ரீல்ஸும் இதோட இன்க்ளூட் ஆனது தான். இதெல்லாம் ஒரு மேனுவல் ஹியூமன் இன்டர்வென்ஷன்னால இது ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளவு அப்படி பார்க்குறதுல இவ்வளோ அஃபென்சிவ் நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்க இன்னும் ஃபீட் பண்ணிருக்காங்கன்னா, இப்போது இந்த ஏஐனால இதை எஃபிஷியன்சியாக பண்ண முடியல, அதனால தான் நாங்கள் ஹியூமனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோலேயே பேசுனவங்க எல்லாருமே ரொம்ப சப்பியாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்கணுன்னு அவங்க சொஃபிஸ்டிகேட்டாக இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம அப்படி தோணியிருக்கலாம். பட் அப்படி கிடையாது. அந்த வீடியோவில் பேசின எல்லாருக்குமே என்னென்னா, ஸ்வீட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. 8 hours அவங்க ஒர்க் பண்ணுறனால என்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியல, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு அந்த ஸ்வீட் தேவைப்படுதுன்னு சொல்லி ஸ்வீட் சாப்பிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ ஏஐனால ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏஐக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. ஒரு ஹேட் ஸ்பீச்சுக்கும் ஒரு ப்ரொபகண்டாக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியல. ஒரு அஃபென்சிவான ஒரு ஜோக்குக்கும் ஒரு சர்க்காசத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ ஏஐ வந்து இன்னும் சைல்டாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம ரொம்ப ஃபீட் பண்ண வேண்டியது இருக்குது. அது வரையும் இந்த பெயின் எல்லாம் இன்னொரு ஆள் நம்மளை மாதிரி ஹியூமனாக இருக்க ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்காங்க, கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு அந்த விஷயத்த அதுக்காக மெயினான திங்காக தான் இந்த படத்தை பார்க்குறேன். ஸோ ஏஐன்றது அபியூஸாக வந்துருச்சு. ஸோ அதை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம், அது ஹியூமனோட பெட்டர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு இடத்துக்கு இந்த படம் கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பியூட்டிஃபுல்.